இருக்கேன். நான் வந்து ஒரு குரூப்ல மீடியா குரூப்ன்னு ஒண்ணு இருந்துச்சு. அதுல வந்து மெசேஜ் பண்ணி அ கேட்டப்போ நிறைய பேர் நம்பர் அனுப்பினாங்க. அதுல இருந்து தான் உங்களோட நம்பர் எடுத்து கான்டாக்ட் பண்ணேன். இப்ப வந்து யூடியூப்லயும் உங்களோட போய் அடிச்சு வந்து 5 மந்த் ப்ராஜெக்ட் கிளாஸ்ன்னு நான் நினைக்கவே இல்ல. எப்புட்றா இந்த 12 பாடத்தையும் இந்த 5 நாளைக்குள்ள 5 மாசத்துக்குள்ள இப்படி முடிப்பாங்க. அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க எவ்ளோ கிளியரா முடிக்க முடியுமோ, அவ்ளோ கிளியரா முடிச்சிருக்கீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச். ஸோ உங்களோட லைஃப் வந்து இதோட முடியாம இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். ஸோ காட் பிளஸ் யூ சார். விஷ் யூ பெஸ்ட். தர்சிகாவும் நல்லபடியா தர்சிகாவும் உண்மைக்குமே நல்ல ஒரு டேலண்டான பிள்ளை. தர்சிகாவோட பெஸ்ட் ஜஃப்னா. ஜஃப்னாவில் நிறைய பிள்ளைகள் வந்து தர்சிகாவோட செட் ஒன்றே வந்த சந்தோஷம். உண்மையிலே பேசுனதில் சந்தோஷம். நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ன்ற விசேஷத்தை தெரிவிச்சு கொள்றேன். வேற யாரும் பேச போறீங்களா? ஒரு 4 மினிட்ஸ் தரலாம். யார் சரி பேச போறீங்களா? குட் ஈவினிங் சார். ஓ நஸ்னா பேசுங்க. நான் வந்து மீடியா தேர்ட் டேர்முக்கு பிறகு தான் மீடியா எடுத்தேன். அதுக்கு முதல் நான் லாஜிக் எடுத்தேன். எனக்கு அந்த பாடத்துக்கும் சார் சரியா கிடைக்காததால தான் நான் மீடியாவுக்கு மாறினேன். அந்த டைமும் எனக்கு இவங்கள பத்தி தெரியா. அப்ப எங்களோட ஸ்கூல்லையும் எங்களோட டீச்சர் வந்து ஒழுங்கா பாடத்துக்கு வாரதும் இல்ல. நான் ஸ்கூல்ல பெருசா மீடியா படிக்கவே இல்ல. அந்த டைம்ல தான் உங்கள்ட்ட கிளாஸுக்கு வர கொஞ்சம் பிள்ளைகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி தான் நான் உங்களோட கிளாஸ்ல 5 மந்த் ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணினேன். அந்த டைம் எனக்கும் ஒரு டவுட் ஒண்ணு இருந்ததா, இந்த 5 மந்த்துக்குள்ள நாம எப்படி சிலபஸ் முடிச்சு பாஸ் பேப்பர் செய்வோமாண்டு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்ததிலேயே எனக்கு ஒரு இது ஒண்ணு வந்துச்சு. சார் நம்மள எப்படியோ காப்பாத்திருவாரு. நம்ம எப்படியோ செஞ்சு முடிச்சிருவோம்ன்னு. அதுக்கு பிறகு இப்ப எனக்கு மீடியா தான் எல்லா பாடத்தை விடயும் மீடியா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் புடிச்ச பாடம். அதே மாரி எல்லாமே உங்களால தான் சார். நல்ல கிளியரா படிச்சு தந்திருக்கீங்க. நல்ல கிளியர் எனக்கு மீடியா. இன்ஷா அல்லாஹ் உங்களோட துஆவிலே சேர்த்துக் கொள்ளுங்க. தேங்க் யூ சோ மச் சார். நஸ்னா வச்சு எக்ஸாமில் ஹையஸ்ட் டொப்பருக்குள்ளே இருக்கிறீங்க. நான் ஃபுல்லாக பார்த்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் டொப்பருக்குள்ளே பிரியங்கன் நிற்கிறாரு. அதை சொல்லி ஆகணும். அந்த லிஸ்ட் போட்டதில் பிரியங்கன் ஃபர்ஸ்ட் டொப்பருக்குள்ளே இருக்கிறாரு. இந்த வச்ச எக்ஸாமில் எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் அவர்கிட்ட யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிற நம்பிக்கை இருக்குது அவருக்கு. நாங்கள் எல்லாரையும் வந்துட்டு இன்ஷால்லாம் என்ன செய்வோம் ஒரு இடத்துல. இது வந்துட்டு வேர்ச்சுவல் தானே. நாங்கள் என்ன செய்வோம் பிசிக்கலாகவே ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு செய்ய இருக்கிறோம். அதெல்லாம் எல்லாருமே சந்திச்சு கொள்வோம் கட்டாயமாக. ரைட். வேறு யாரும் பேசியிருக்கீங்களா? சார் சாக்கிரா பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னன்னு சொன்னா உங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமோ தெரியா, நான் உண்மையிலேயே மெரி பண்ணி எனக்கு ஒரு 9 இயர்ஸ்ல இருக்கிற ஒரு மகன் இருக்கிற ஆள் தான் நான். என்னன்னு சொன்னா இந்த லைஃப் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ல போன லைஃப்னு தான் சொல்லுவேன். அதாவது நான் செகண்ட் இயர் லெவல் செகண்ட் இயர் 2016 எழுதுற ஆள் நான். அப்ப செகண்ட் இயர்ல வீட்டுல ஃபோர்ஸால அப்படி வெட்டிங் நடந்துட்டு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் நல்ல சப்போர்ட் ஃபேமிலி எல்லாரையும் தாண்டி படிக்க வச்சார். ஆனா என்ன நடந்தது சொன்னா, அந்த டைம்ல எனக்கு வந்து யாருமே ஏ லெவல் செய்யுங்கன்ற விஷயத்த சொல்லல. NVQ 4 இருக்கு, NVQ 5 இருக்கு, NVQ 6 இருக்கு. இத நீங்க செஞ்சுட்டு போங்கன்ட்டு. அப்ப என்னால ஐடி கொஞ்சம் மேலும்ன்றதால நான் வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங் அப்படி நான் அந்த கோர்ஸையே நான் செஞ்சுட்டு போயிட்டேன். ஏ லெவல்ல நான் உண்மையிலேயே கணக்கு எடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு NVQ 4, NVQ 5 வச்சு நான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் செஞ்சேன். அப்ப டிகிரிய கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஒர்க் ஒன்றுக்கு அப்ளை பண்ணிட்டேன். உண்மையிலேயே ஒரு மாய உலகில மாட்டுப்பட்ட மாரி தான். எங்க உங்களோட ஏ லெவல் ரிசல்ட்? அட்டி விழுந்துச்சு எனக்கு அதுல. என்னடான்ற மாரி லைஃப்ல. எல்லாத்தையும் ஓகே டிகிரி இருக்கு, டிப்ளோமா இருக்கு. ஏ லெவல் எங்கன்னு கேட்டாங்க. அப்ப ஏ லெவல் தேவலையே. ஈக்குவல் தானே 4 லெவல். இல்ல ஏ லெவல் வேணுமெண்டு. நான் அதுலயே உண்மையிலேயே ஃபெட் அப் ஆயிட்டேன். இனி என்ன லைஃப்? இப்படி ஹஸ்பண்ட் எனக்காகவே இது செஞ்சு, உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் இது செஞ்சு, ஜாயிண்ட் ஃபேமிலி இது எல்லாத்தையும் தாண்டி என் ஹஸ்பண்ட் எனக்காக இருந்து செஞ்சார். அந்த இடத்துல அ எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் எதுவுமே செய்யலாம போயிட்டு. அப்போ ஓகே என்னால ஏ லெவல் செய்ய இயலும்ன்னு சொல்லி நான் கொமர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொமர்ஸ் படிச்சு செகண்ட் இயரோட திரும்ப வெட்டிங் நடந்தால, திரும்ப எனக்கு கொமர்ஸ் எனக்கு எடுக்கலாம போயிட்டு. ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுவோம்ன்றக்குள்ள கொமர்ஸ் கஸ்டம் பிசினஸ் ஸ்டடி அது இது அக்கவுண்ட்ஸ் திரும்ப போகலாம். அது நம்ம ஒரு ஆர்ட்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் நான் இத எடுத்தேன். அப்ப எடுத்து உண்மையிலேயே சார் நான் குறிப்பிட்டு சொல்லல.
எங்கட ஏரியாவிலேயே எனக்கு 1 ஹவருக்கு 3000 படி, 10 ஹவருக்கு 30,000 எனக்கு ஒரு சார் எடுத்தார் மீடியாக்கு. அப்ப 10 ஹவர்ல இப்ப செய்யணும் எக்ஸாம் 10 ஹவர் தான் கிளாஸ் எனக்கு. அப்ப ஓகேன்னு சொல்லி எக்ஸாமுக்கு 4 மந்த் தான் இருந்தேன். அப்ப அந்த சார் என்னத்தான் மீடியாவுல எனக்கு சொல்றாருன்னே விளங்குதில்ல. அப்ப அ மீடியா இந்த கைட் எடுத்து பார்த்தா 12, 13 பாஸ் பேப்பர் எல்லாம் ஹஸ்பண்ட் தந்துட்டார். என்ன முதலாவது 12 ஹெட்டிங்கும் இருக்குன்ட்டு நான் தான் எழுதினேன். அந்த சார் எனக்கு தரவே இல்ல. அப்ப எனக்கு என்னோட நிறைய பேர் வந்துச்சுல் அந்த பிள்ளைகள் இப்படிதான். இப்ப நான் ஏன்டா அந்த பிள்ளைகள் XYZக்கு போயிட்டு எனக்கு பயம். அப்போ ஓகே நான் கொஞ்சம் பின்வாங்கிட்டேன். இது என்ன ஓகே இஸ்லாம் ஜியோகிராஃபி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே 2 படமும். இந்த படம் என்ன செய்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமும் வந்துட்டு. அதுக்குள்ள எனக்கு நிறைய பெர்சனல் இஷ்யூ அப்படி இப்படின்றதால நான் எக்ஸாம் எனக்கு 1 மந்த் இருந்தேன். நானே படிச்சேன். படிச்சு ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போனா அந்த பேப்பர்ல சார் வந்து சொல்லி தந்தாங்க எங்களுக்கு கீவேர்ட்ஸ். அதெல்லாம் எனக்கு அந்த சார் சொல்லி தரவே இல்ல. என்னடா நான் அந்த 10 ஹவர்ஸ் செஞ்சேன்னு சொல்லி யோசிப்பேன் இன்னும். அப்போ அங்க போனா ஓகே அபிவிருத்தி தொடர்பாடல் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வேறயா அந்த சார் சொல்லி தர மாரி ஆளும் தொடர்பாடல் அப்படி இப்படின்ட்டுலாம் என்ன இது என்னன்ற மாரி இருந்துச்சு. உண்மையிலேயே நான் பேப்பர் செய்யவேலையே மூடியே வச்சுட்டேன். எதுவுமே படிக்கலையே என்னன்ற மாரி. ஜியோகிராஃபிஸ்லாம் எனக்கு ஓகே அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிசல்ட் வந்துச்சு கிரெடிட் பாஸ். அப்போ எனக்கு மீடியா ஒரு சேலஞ்ச் ஆயிட்டு அந்த லைஃப்ல. அப்ப எனக்கு போன இயர் ஃபெயில். எனக்கு ரிசல்ட் வந்துச்சு 2CW. ஓகே மீடியாவுல ஃபெயில். ஜெனரல் நாலேட்ஜ் 58 வந்துச்சு. ஜெனரல் இங்கிலீஷ்ல பி வந்துச்சு. அப்ப என்ன செய்றேன் எனக்கு மீடியான்றது இன்றைக்கு என் லைஃப்ல ஒரு எப்படி சொல்றேன்? இந்த மீடியா நான் வின் பண்ணியே ஆகணும். நிறைய என்னோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிஎஸ் எக்ஸாம், எம்எஸ்சி எக்ஸாமுக்கு எல்லாரும் கால் பண்ணி போட்டிருக்காங்க. இது ஒரு சேலஞ்சா எடுத்திருக்கேன் சார் என் லைஃப்ல. அதுக்குள்ளேயும் சார் எனக்கு அல்லாஹ்ட ஏற்பாடு என்னன்னு சொன்னா, எனக்கு இந்த மீடியாவும் எனக்கும் அந்த ஒரு யுத்த களம் மாரி ஃபேமிலியாலயும் இது இப்ப மகனையும் பார்க்கணும், ஹஸ்பண்டையும் பார்க்கணும், ஜாயிண்ட் ஃபேமிலி அதையும் பார்க்கணும். வெளியால சோசியல் அப்படி இப்படின்னு சரியான இது சார். அத தாண்டி தான் உங்களுக்கே சொல்லியிருப்பேன். அத தாண்டி தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் சுண்டின மாரி சொல்லுவேன் சார். எனக்கு சி எடுக்கலும் என்ற அளவுக்கு இருக்கு. ஏனென்றா சார் எனக்கு இந்த எக்ஸாம இது செஞ்சு யுனிவர்சிட்டி போணும்ன்றது எய்ம் இல்ல. என் எய்ம் வேற. இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொள்ளுங்க சார். எனக்கு இப்ப வேணுமானது ஏ லெவல் 3 பாஸ். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். அது எனக்கு கம்ப்ளீட் ஆனிச்சுன்னு சொன்னாலே, என் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் சாப்டர் எல்லாத்தையும் நான் ஓகேன்னு சொல்லி கொண்டு போவேன். அதுல இன்ஷா அல்லாஹ் சார் துவா செஞ்சு கொள்ளுங்க. உண்மையிலேயே சார் நான் ப்ளீஸ் சார். எனக்கு மீடியான்றத நான் இப்போ ஃபியாவல் நடக்குது. நம்மட இத சொல்லிட்டு போவோம்ன்ற ஒரு இதுக்கு சொல்லல சார். நான் உண்மையா ரியாலிட்டியா சொல்றேனே. அல்ஹம்துலில்லாஹ். என்னால இப்ப எனக்கு எந்த ஒரு மீடியாவுல பேப்பர் இருந்தாலும் எனக்கு அது கொமனா வச்சு செய்ற அளவு கூடிய நாலேட்ஜ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய இது செஞ்சுட்டீங்க. நான் உண்மையிலேயே சார் 12 கைட், 13 கைட நான் இன்னும் தொடவே இல்ல. உங்களோட தியரீஸ வச்சு தான் நான் படிக்கிறேன். அத வச்சு நிறைய இது செஞ்சேன் நான். ஓகே கொஞ்சம் கைட் அப்படி தட்டி தட்டி பாப்போம்ன்னு பார்த்துட்டு போறோம். உங்களோட நோட்ஸ வச்சு நான் செய்றேன். இன்ஷா அல்லாஹ் சார். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்கச்சி, தம்பி மாரி இருப்பீங்க. துவா செஞ்சு கொள்ளுங்க எனக்காக. சக்சஸ் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் தேங்க் யூ சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். இன்ஷா அல்லாஹ் எனக்கு இந்த லைஃப்ல இந்த மீடியா ஓகேன்னு சொல்லக்குள்ள இந்த லைஃபே ஓகே ஆயிடும் சார். உங்களை தேடி நான் வருவேன். இன்ஷா அல்லாஹ். தேங்க் யூ சார். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஆமீன். நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே தெரியும். உங்களோட ஃபேமிலி எல்லாமே சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க எடுப்பீங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. உங்களோட ஆர்வம் கடைசி கிளாஸ்ல நான் அவதானிச்சு. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க கொஞ்சம் இந்த படிச்ச குறையத்தான். லாஸ்ட் கிளாஸ்ல அவதானிச்சு உங்களோட என்ன நீங்கள ஆட்டோமேட்டிக்காவே நீங்க தானாவே விட சொன்னீங்க. இதுல 2, 3 பேர் நான் அடையாளம் காணேன். இதுல பேசாத புள்ளிகள் கொஞ்சம் எனக்கு லாஸ்ட் டைம்ல பேசினா மிச்சம் சந்தோஷம். அதுல சாக்கிர ஒரு ஆள். இன்னும் 2, 3 பேர் அந்த சனாண்டு சில பிள்ளை எல்லாம் ஆக ஃபர்ஸ்ட்டுக்கு பேசவே இல்லை. லாஸ்ட் டைம்ல பேசினாங்க. உண்மைக்குமே சந்தோஷம். ஆஹ் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் துவா செய்கிறேன். நீங்க சீன்ல பி எடுக்கணும் இல்லை ஏ எடுக்கணும். அதான் எந்த எய்மா இருக்கும். எடுப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டே சரி. ரைட் ஓகே. வேற யாரும் பேச போறீங்களா பிள்ளைகள்? நல்லா முடிச்சு கொள்வோமா? சரி பேச போறீங்களா? ஹாய் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்களோட ஸ்கூல்ல வந்து மீடியாவுக்கு சார் இல்லை. எங்களை எல்லாரும் நக்கல் அடிச்சாங்க. மீடியா எடுத்து பேப்பர் வாசிக்க போறீங்களா அப்படி இப்படின்னு நக்கல் அடிச்சாங்க. பட் நாங்கள் மீடியா படித்தோம். பிறகு வந்து நீங்க வந்து உங்களோட நம்பர் எங்களுக்கு கிடைச்சிது. 5 மாதத்துல கிடைச்ச வரம் சார் நீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே டென்சிகா, விஷ் யூ பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் செய்யுங்க. டென்சிகா, தர்சிகா எல்லாம் ஒரே செட் தெரியும் எனக்கு. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் செய்யணும் என்று என்ன ப்ரேயிங் என்று கட்டாயம் இருக்கும். ரைட் ஓகே. சரி பேச போறீங்க எல்லாம் முடிச்சு கொள்வோமா பிள்ளைகள்?
ரைட். அப்போ நாங்கள் நினைச்சோம் சொன்னா அப்படி உங்களுக்கு ஃபீட்பேக் தர ஏழுமானாக்கள் நாங்கள் குரூப்பில் போட்டுக்கொள்ளுங்க நினைச்சோம் பார்த்துக்கொள்கிறேன். ரைட், ஓகே, சந்தோஷம். இதுவரைக்கும் பயணிச்சு கொண்டு அனைத்து மாணவர்கள் நினைச்சிடும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு எங்களுடைய ஃபேவில் நாங்கள் இனி நினைச்சிடும் நிறைவுக்கு கொண்டு வரோம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.